அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. இதனால்தான் அன்பே இறை என்பார்கள். அன்பு மட்டும் இறை என்றோ சக்தி மட்டும் இறை என்றோ சொல்லிவிட முடியாது. இருப்பினும் அன்பு இறைவனின் முக்கிய அம்சமாக இருப்பதால் அவ்வாறு சொல்வர். அல்லாஹு தஆலா மிக அன்புடையவனாக இருக்கிறான். எனவே நாமும் அன்புடையோராக இருக்க வேண்டும். ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என கூறப்பட்டது போல் ஒரு குழந்தையையும் ஏசக்கூடாது. குழந்தைகளிடமும் வயதானவர்களிடமும் அன்பும் கருணையும் காட்ட வேண்டும். குழந்தைகளுக்கு அன்பு, கருணை, அல்லாஹ்வுடைய பயம் ஆகியவனவற்றை சிறு வயதிலேயே ஊட்ட வேண்டும். அடுத்த வீட்டு பொருளில் ஒரு சிறு துரும்பையும் பிள்ளைகள் எடுத்துவிட அனுமதித்து விடக்கூடாது. முதலாவதாக நாம் அவற்றை செய்யாமலிருந்து தம் குழந்தைகளும் அவ்வாறு செய்யாமலிருக்க போதிக்க வேண்டும். இவை அனைத்தும் நாம் சிறு பிள்ளையாக இருந்தபோது எமக்கு போதிக்கப்பட்ட விஷயங்களையே தான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வும் சந்தோஷமான வாழ்வும் செழிப்பான தொழிலும் கிடைக்க பிரார்த்தித்து முடிக்கின்றோம். சங்கைமிகு ஷேக் நாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்கள் 13/11/1995 அன்று திண்டுக்கல் டாக்டர் அப்துல் ஹக் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்ற ஏகத்துவ மெய்ஞான சபையின் சிறப்பு மாதாந்திர கூட்டத்தில் ஆற்றிய ஆன்மீக சொற்பொழிவிலிருந்து